வணக்கம். துலாம் ராசி ட்ரிபிள் டிரான்சிட், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இது 3 இப்போ நடந்து முடிஞ்சாச்சு. இந்த அடுத்த ஒரு வருஷம் பெயர்ச்சிகள் இல்லை. இப்போது எங்களுக்கு டைம் எப்படி இருக்குது? எல்லா ராசிக்குமே கொஞ்சம் மூச்சு விட்ட டைம் தான். அப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? நமக்கு என்னங்க, துலாம் ராசி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க தான். இப்போது நமக்கு 5ல் ராகு, 6ல் சனி, பிரம்மாண்டம் 9ல் குரு, 11ல் கேது. நல்ல அமைப்பு. 9லேருந்து குரு உங்கள் ராசியே பார்க்குறாருங்க. வரேங்க, இதுக்கு என்னங்க சொல்கிறதுக்கு இருக்குது இனிமே? சூப்பருங்க, நல்ல டைம், நிஜமாவே நல்ல டைம். எக்ஸாஜரேஷனுக்கு எதுவுமே இல்லை. கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நிறையா நல்லது நடக்கும்போது நம்ம கொஞ்சம் காலை கிரவுண்டில் வச்சுக்கணும். அது மட்டும்தான். ஈகோ கேதுனால் சும்மா பூஸ்டப் ஆகி நம்ம துலாம் ராசிக்கு ஒரு சின்ன நெகட்டிவ்னாலே கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. இப்போது நமக்கு அது சூப்பர் பூஸ்ட் ஆகி எங்கேயோ போகும். அதை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். மற்றபடி உங்கள் ராசியை நான் சொன்ன மாதிரி குரு ஆல்ரெடி பார்க்குறாரு. உங்களோட 5ஆம் பாவத்தையும் ராகுவையும் குரு பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. க்ரியேட்டிவ் திங்கிங்கு, ஹார்ட் ஒர்க்கு, செல்ஃபாய் முயற்சிகள். சனி 6ல் லாஸ்ட்டு 2.5 இயர்ஸ் 5 இயர்ஸாக இருந்த எதிரிகள் எல்லாரையும் அழகாக கண்ணில் காமிச்சு அவங்கள அப்படியே அமுத்தி உங்களை உயர்த்தக்கூடிய டைம். சனி சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் சனி இருக்கிறது. நிறையா இடன் திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இடன் டேலண்ட்ஸாக கூட இருக்கலாம். இவ்வளோ வருஷமாக எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஜோசியம் வரும்னு கூட தெரியாதுங்க. திடீர்னு நான் இப்போது நல்ல ஒரு ஜோசியர் ஆகிட்டேன். ஏதோ ஒரு இடன் டேலண்ட்டு, சிங்கிங்கு இல்லை ஸ்விம்மிங்கு இல்லை கிட்டாரு, சம்திங் வில் கம் அப். பிஸ்னஸஸ்லாம் நல்லா ஸ்டடி ஆகும். ஸ்டடியாக இருக்கிற பிஸ்னஸ்லாம் நல்ல அடுத்த லெவலுக்கு ரேஞ்சுக்கு போகணும். நம்ம துலாம்னாலே சுக்ரன் இன்வால்வ் ஆகும்போது ஐடியாஸ்லாம் பிரம்மாண்டமாக மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆரம்பிக்கணுமா? இப்போ ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள். ஒன்று, நம்ம ஈகோ கொஞ்சம் நிறையா பூஸ்டப் ஆகும்போது கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு ஒருத்தரை நம்ம யாரையும் டார்கெட் பண்ணாமல் நம்மளோட வழியில் நம்ம போகிறது நல்லது. 2வது, ஹெல்த்து, பசங்களோட ஹெல்த்து. இப்போது சில பேருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. நிறையா யூடியூப்பில் நான் கேட்குறேன், ராகு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது. இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான டைம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு சில விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கலாம். பட் வெரி பாசிட்டிவ் ஃபார் ஹேவிங் கிட்ஸ். இப்போ எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, கண்டிப்பாக ஆகக்கூடிய டைம். ஸோ ஓவராலாக நல்ல அமைப்புகள். இந்த அடுத்த ஒரு வருஷத்தை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடையுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வணக்கம்.